இந்த வீட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் ரேட், அதாவது லக்ஷிதா ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் பூந்தமல்லி சாலை மேலே தான் இப்போ மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2 நடந்துட்டு இருக்குங்க. இருக்கக்கூடிய மெட்ரோவை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட ஒரு 1 வீக் முன்னாடி தான் பண்ணியிருக்கிறாங்க. வர டிசம்பருக்குள்ளே அந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லக்ஸரி 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. இந்த வீடு தான் அது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, டிவி யூனிட் இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, மாடுலர் கிச்சன் இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷிதா ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் காட்டுப்பாக்கம் இந்திரா நகரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் 5th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடுங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 5வது பில்டிங்கில் லீ குசினா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன், சூப்பர் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம மவுண்ட் பூந்தமல்லி ரோடு இருக்குது இல்லையா, மவுண்ட் பூந்தமல்லி ரோட்லேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அந்த ரோட் மேலே தான் இப்போ மெட்ரோக்குள்ளே ஒர்க்கும் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 2 கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட் வழியாக வரலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செந்தூர்புரம் மெயின் ரோட் வழியாக வரலாம். இந்த பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டு எல்லா ஏரியாலையும் ஒரு பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டாக இருந்துருதுங்க. இந்த பஜனை கோயில் ஸ்ட்ரீட், விநாயகர் ஸ்ட்ரீட், இதெல்லாமே ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்ட்ரீட்லேயாவது இருந்துருது. இந்த முக்கியமாக இந்த பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டில் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நீங்கள் பஜனை கோயில் ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செந்தூர்புரம் மெயின் ரோட் வழியாக வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா செந்தூர்புரம் மெயின் ரோடு தான். நீங்கள் காரில் வந்தீங்க மவுண்ட் பூந்தமல்லி சாலையிலேருந்து அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி வரதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோட் கனெக்டிவிட்டி. இப்படி வந்தீங்கன்னா மவுண்ட் பூந்தமல்லி சாலை வந்து 850லேருந்து 900 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த மவுண்ட் பூந்தமல்லி சாலை மேலே தான் இப்போ மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2 நடந்துட்டு இருக்குங்க. லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன், மெட்ரோ லைனோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வர டிசம்பர் மாதத்துலேருந்தே நாங்கள் இந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோவை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சோதனை ஓட்டம் கூட ஒரு 1 வீக் முன்னாடி தான் பண்ணியிருக்கிறாங்க. வர டிசம்பருக்குள்ளே அந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது டிஎன் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரவீந்திர பாரதி ஸ்கூல் இருக்குங்க, கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பியூப்பிள் ஸ்கூல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஸ்ட்ரீட் வாசல்லே இப்போ தான் கிராஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு வீடியோ கூட எடுத்துருந்தேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது போரூர் ராமச்சந்திரா. அது மட்டும் இல்லாமல் எல்என்டி இருக்குது, டிஎல்எஃப் இருக்குது, ஆர்எம்இசெட் இருக்குது. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடு அப்படியே ஹோம் டூர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. 40க்கு 60 நார்த் ஃபேசிங் லேண்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா பில்டர் 2ஆக சப்டிவிஷன் பண்ணிட்டாங்க. அதில் 2 வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க. இந்த ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டு வீடு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லி ஓப்பனபிள் சிங்கிள் மெயின் கேட்டு. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்குறாங்க, சோக் பீட்டும் இருக்குது. இது ஒரு போர் அப்படியே காமிச்சிருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஏரியா, ஏதாவது செடிகள் வச்சுக்கலாம். இல்லை இது எனக்கு ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பில்டர்கிட்ட சொன்னீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன வேலை தாங்க. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. வாங்க வாங்க, இந்த வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லிவிங் இருக்குங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க.
இந்த மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார் கேஸ் இருக்குங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது, ஒரு லக்ஸரி ஃபீல் இருந்தது. இந்த ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் கட் பண்ணியிருக்கிறாங்க, அது பார்க்க நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருங்க நான் வீடியோ தான் காட்ட போகிறேன். இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டர் தம்பி அந்த வீடியோ போட்டுருங்க. வாங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 3 செல்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கீழே இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒர்க்ஸ் தான் அங்கங்கே பெண்டிங் இருக்குது. டிவி யூனிட் ப்ளைவுட்லேயே இருக்குது. சுவிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங், இந்த டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ளைவுட் ஒர்க்லேயே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இங்கே வாங்க, ஹலோ ஹாய், இப்படி வந்துடுங்க. நல்ல வேலை தலை டம்மின்னு அடி வாங்கலைங்க. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ஸ் இருக்குது, அந்த டேப்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. பூஜா கபோர்ட் மேலே லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது. எல்லோ வித் கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க, பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இவங்களோட இன்னொரு வீடு வந்து நம்ம காட்டுப்பாக்கத்தில் முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு கூட வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. பர்சனலாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மாடுலர் கிச்சன் இதே கலர் காம்பினேஷன் நினைக்கிறேன். வீடியோ போட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும். என் ஞாபகம் கரெக்டாக இருந்தால் இதே தான். பார்க்க நல்லா இருந்தது. அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் ஸ்லாப் கிரானைட்டில் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு செட் பேக் பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறாங்க. கிரைண்டர் வைக்கிற ஸ்பேஸ், ஃப்ரிட்ஜ் கூட நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்லேருந்து கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிடி பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபேரம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீடிங் அட்டாச் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வீடு கட்ட போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீடிங் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல லுக் இருக்கும். இப்போ இந்த வாலும் இந்த வுட்டும் சேர்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் எறும்புகள் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் போகும், அதெல்லாம் போகாது. இப்போ இவனே போக முடியாது, வேறு இல்லாமல் இருக்கான். இரு ஃபஸ்ட்டு இவனை துரத்தி விட்டுறேன். போடா. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில் உங்களுக்கு கன்சீல்டு டேங்கோடு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது பேரிவேர் பிராண்டில். இங்கே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்ட வேண்டியது இருக்குது, ஒட்டி கொடுத்துருவாங்க. க்ளாசெட் நல்லா இருந்தது. யூபிவிசி வென்டிலேட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுக்கலாம். வித் கிரில்லோட இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் இருக்குங்க. சரிங்களா, இங்கேருந்து வியூ பார்க்க நல்லா இருந்தது. லீஃப் கட். வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் நீங்கள் சமைக்க வேணாமா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்கு இல்லையா வீடு, அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட் லெவல் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. வேண்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உங்களோட மெமரபிள் திங்ஸ் ஏதாவது நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஆகி பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. மிரர் இருக்குது, லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பின்னாடி போங்க. இந்த வியூ நல்லா இருந்தது பாருங்கள். சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு பீடிங் கொடுத்து பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. பேரிவர் அண்ட் ஜாகுவார் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. சல்லக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். எங்கே இவன் டக்குன்னு ஓடிட்டான்னு பார்க்குறீங்களா? கேமராமேன் பார்க்குறாரு, என்ன திடீர்னு வர்றாரு, என்னாச்சு இருக்கு அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிற ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இதோ அந்த லீஃப் கட் சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள். இந்த கேவி டிசைன் பார்க்க நல்லா இருந்தது. ஒரு சின்ன லாஞ்ச் இருக்குது. யூபிஎஸ்சி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சின்ன ஒரு மெமரபிள் திங்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. மிரர் இருக்குது. அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 3-in-1 வால் மிக்ஸ் ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு பால்கனி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் லேண்டில் கொடுத்துருக்குறாங்க. அம்மா அம்மா பார்க்கல. போயா நானே அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கீழே வா அப்படின்னு லுக் விடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இந்த வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு எனக்கு வந்த உடனே இந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மரமனை நகர் மாதிரி ஃபீல் இருந்ததுங்க. நல்லா நீட்டாக இருந்தது. ஆஹா, நல்லா காற்று வருது. நான் திறந்து வச்சுட்டு வந்தோம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் இருக்குங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்குது வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் காமிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரெட்மில் வைக்கிறீங்க, சின்னதாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்குது. ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்கோலா இருக்குது. இந்த வீட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் ரேட், அதாவது லக்ஷிதா ஃபவுண்டேஷனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,95,00,000. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க. வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக லக்ஷிதா ஃபவுண்டேஷன் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.